ஆயுஷ் கான்க்ளேவ் 2026 ஜனவரி 9 முதல் 12 வரை சென்னை மணப்பாக்கம் பாபுஜி மெமோரியல் ஆசிரமத்தில் தேசிய ஆரோக்கிய மாநாடு. அனைவரும் வருக. ஆசைப்படலாம், பேராசைப்படலாமா? இது ஆசையா அல்லது பேராசையான்னு பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம நண்பர்களே முடிவு பண்ணுவாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, கடலூர்ல தேமுதிகவோட மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 வந்து நடந்துச்சு. 1.0 எப்ப நடந்துச்சு அது தெரியல. அது அந்த நடைப்பயணம் சுற்றுப்பயணம்னு நினைக்கிறேன். பிரேமலதா தமிழ்நாடு முழுக்க போனாங்கல்ல. ஆமா ஆமா. நைனாராவது ஒரு டான்ஸ்ல நம்மளை கவர்ந்தாப்புல. இவங்க என்ன பண்ணாங்கன்னே தெரியல. இப்பதான் மாநாடுக்கு வந்திருக்காங்க. என்ன சொல்லி ஹைப் ஏத்திக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா, இந்த மாநாட்டுல நான் கூட்டணி பத்தி அறிவிப்பேன் தொடர்ந்து சொன்னாங்க. நேத்து காலையில பிரஸ் மீட்ல கூட சுத்தீஸ் இந்த மாநாட்டுல கூட்டணி பத்தி அறிவிச்சிருவாங்க பிரேமலதான் கூட சொன்னாங்க. எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தது. தமிழ்நாடு முழுக்க தேமுதிக என்ன முடிவெடுக்க போகுது, தமிழ்நாடு வாண்ட்ஸ் டு நோன்னு உட்கார்ந்துருந்தோம். அந்த அளவுக்கு இல்லனால சரி ஏதோ சொல்லுவாங்க போல நம்பி உட்கார்ந்தா. ஆமா, இப்படி பார்க்க வச்சோம் பாத்தீங்களா மாநாட்டன்னு ஏமாத்தி இருக்காங்க. அது எல்சுதீஸ் வந்து பேசுறப்ப 2011 29 இடங்களை நம்ம ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவர் ஆனோம். இந்த முறை எனக்கு என்ன ஆசை அப்படின்னா, நம்ம ஜெயிச்சு நம்ம பொதுச் செயலாளரை துணை முதலமைச்சர் ஆகணுங்கிறது என்னுடைய ஆசை அப்படின்ட்டு இருக்காரு. ஏன் முதலமைச்சர்னே சொல்லிருக்கலாமே. அந்த அளவுக்கு ஆசைப்படலையா, பேராசைப்படலையா? இல்ல, பேராசைங்கிறதே இப்ப சின்ன வார்த்தையா தெரியுது இவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா. துணை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்லாம் பேசியிருக்காரு அவரு. ஆனா பாத்தியா, அன்னியார் அவருடைய தம்பி எல் சுதீஷ், அவருடைய மகன் விஜய் பிரபாகரன், சரி ஃபேமிலி மாநாடுன்னு நினைக்கிறேன். ஆமா, ஃபேமிலி மாநாடு. அவங்க இவங்களை வந்து அக்காவை வந்து துணை முதலமைச்சரா பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. தன்னை என்னவா பார்க்கணும்னு சொல்லலையா அவரு? தன்னை தான் வந்து பல வருடங்களாக ஒரு எம்பியா பார்க்கணும்னு அவர் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஆமா, ஏன்னா நின்று ஜெயிக்க முடியாதுன்னா அதிமுக போய் ஒரு சீட்டு கேட்டிருந்தாங்க. அவங்க தரேன்னு சொல்லிட்டு தராம வேற ஏமாத்திட்டாங்க. ரொம்ப அப்செட்ல இருப்பாரு சுதீஷ். அதான் கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் மிஸ் பண்ண அப்படிதானே. இதே 10 வருஷத்துக்கு முன்னாடி 2016 இவங்க நினைச்சா எல்லா வேணாலும் நடந்திருக்கும். பட் வந்து நம்ம முதலமைச்சராகவும் கனவுண்டுகிட்டு இருந்தாங்க. அப்ப இருக்கிறது எல்லாமே போச்சு. இதுல என்னன்னா, துணை முதலமைச்சர் வரைக்கும் ஆசைப்படுறாங்களா? ஓட் பர்சன்ட் எவ்வளவு இருக்கணும்? 0.063 எவ்வளவு இருக்கு? 0.4 இருக்கு. 4 இருக்கா? 2021 60 தொகுதியில போட்டிட்டாங்க. அவங்க 60 தொகுதியில போட்டிட்டு மொத்த வாக்கே 2,100,000 தான். இது மானிமா கூட்டணியா? அந்த மாதிரி ஏதோ கூட்டணிக்கு போனாங்க, அந்த மாதிரி சீட்லாம் கொடுத்தாங்க. சரி, ஓகே. இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் விஜய் பிரபாகரன் அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருக்காரு. என்ன அவரோட மக்கள் பிரச்சனையா? மக்கள் பிரச்சனை இல்லை, சொந்த பிரச்சனை தான். அவரையே மக்கள் பிரச்சனையை பேசுறாரு. அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு டிவியில வந்து போட்டாங்க, அடுத்த தலைமுறைக்கான தலைவர்கள்னு போட்டாங்க. அதுல அண்ணன் உதயநிதி படம் இருக்கு, அண்ணன் அண்ணாமலை படம் இருக்கு, சீமான் அண்ணன் படம் இருக்கு, விஜய் அண்ணன் படம் இருக்கு. என் படம் எங்க, ஏன் போடல? அது நான் என் படம் போடலையேன்னு கேட்கல. ஆனா இது மக்கள் உரிமை மீட்பு மாநாடு அப்படிங்கும் போது அடுத்த தலைமுறையில நானும் தானே இருக்கேன், ஏன் போடல? ஆனா நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன் உங்களுக்குலாம், அண்ணன் உதயநிதியை தவிர என் அளவுக்கு இதுல யாருமே வாக்கு வாங்கினதே இல்லை. நான் வாங்கின அளவுக்கு, ஏன்னா விருதுநகர்ல வாங்கினார்ல. அதுவே தப்பான தகவல். உதயநிதியே இவரோட கம்மி தான் வாங்கியிருப்பாப்ல. ஏன்னா அது சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல். அதனாலதான் அது ஒரு மாதிரி ஏதோ கம்பேர் பண்ணி சொல்லாம அவரை மட்டும் எடுத்துக்கிட்டாரு போல. அண்ணாமலை சீமான் தான் நின்றுருக்காங்க, அவங்க எல்லாம் வாங்கினது இல்லை. இருந்தாலும் என்னையும் போடலங்கிறது அவரோட ஆதங்கமா இருந்துச்சு. இதுதான் இந்த மாநாட்டுல முக்கிய விஷயமா பேசியிருக்காரா? ஆமா, ஏன்னா வந்து அதுக்கு ஒரு இது சொன்னாரு பாருங்க. இப்ப அரசு ஊழியர்கள் அவங்க கோரிக்கைக்காக போராடுறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் அவங்கவுங்க கோரிக்கைக்காக போராடுறாங்க. ஆளுங்கட்சி கூட ஆட்சியை தக்க வச்சுக்கணும்னு போராடுறாங்க. அது மாதிரிதான் இதுங்கிற மாதிரி இவர் ஏதோ இவருக்காகவே இவரே போராடுற மாதிரி சொல்லிட்டு, அவருடைய உச்சபட்ச ஆசையே அவர்தான். பரவாயில்ல, அவரதான் ஆசைப்படுறது கொஞ்சம் ஏத்துக்கிற மாதிரி இருக்கு. அடுத்த ஒரு போட்டோ வேணுங்க, அவ்வளவுதான் என்னோட ஆசை. அவ்வளவுதான். ஓகே, சிம்பிளா ஆசைப்படுறவங்க விஜய் பிரபாகரன். அடுத்து பிரேமலதா வருவோம். ஓகே, கூட்டணி யாரை பத்தி அறிவிக்க போறாங்க அப்படின்னு எல்லாரும் பாத்துக்கிட்டு இருந்தப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டுகிட்டு இருக்கவங்களும் ஆண்டவங்களும் கூட்டணி பத்தி அறிவிக்கல, நம்ம மட்டும் ஏன் முந்திரி ஓட்ட மாதிரி அறிவிக்கணும், பொறுத்திருந்து நான் அறிவிப்பேன்ட்டாங்கப்பா. ஏன் ஆண்டவங்க ஏற்கனவே அதிமுக பாமக இப்போ சேர்த்திருக்காங்க, பிஜேபியோட கூட்டணியில இருக்காங்க. இவங்க ஆல்ரெடி கூட்டணி தான் சொல்லிட்டு இருக்காங்க ஆளுங்கட்சி. அதே மாதிரி தினகரன் கூட வரப்போறாருன்ற அளவுக்கு பேச்சு போயிட்டு இருக்கு. ஏற்கனவே இவங்க ஃபுல்லா
மானியம் வரைக்கும் உள்ள இழுத்துக்கிட்டு உட்காந்துருக்காங்க இவங்க. காங்கிரஸ் மட்டும் கொஞ்சம் ததகாப்புதகான்றாங்களே தவிர மற்றபடி இந்த கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. எங்கன்னு தெரியல, இதெல்லாம் நியூஸ் பாக்குறாங்களா பாக்கலன்னே தெரியல. பிரேமலதா பாப்பாங்க, சரி உருட்டுறது உருட்டானு என்ன காரணம் சொல்லலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உருட்டிட்டாங்க. ஆனா என்ன உண்மையா இருக்கும்னா யாரும் இவங்களை கூட்டணி கூப்பிடல அப்படிங்கறதா உண்மையா இருக்கும்னு நினைக்கிறேன். அது நேனா இன்னைக்கு உடைச்சிட்டாப்ல. இன்னைக்கு பேசுறப்ப தேமுதிக கூட நான் இது வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தல, இப்பதான் பாமக வந்து சேர்ந்திருக்காங்க, நம்ம தை பிறந்தாலும் வழி பிறக்கும்னு அவரு உருட்டிட்டோம். எல்லாரும் உருட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த தை தான் பாவம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு அரசியல்வாதிகள்கிட்ட மாட்டிக்கிட்டு. இந்த வாரத்துல தை பிறந்தும்ல. ஆமா, அதே மாதிரி பிரேமலதா வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. என்னன்னா அதிமுக மேல உள்ள கோவம் தான் நினைக்கிறேன். எங்களை வந்து தேமுதிக ஜெயிக்கிறதுக்கு நாங்க வேணும், எங்களை பயன்படுத்திப்பீங்க, ஆனா எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தர மாட்டீங்கல்ல, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. டெப்டி சிஎம் ஆக்கி விட்டுருங்க 2026 சிஎம் எடப்பாடி. அப்புறம் முதல்ல கூட்டணியில சேர்த்துக்கணும்ல, அவங்க அதுக்கே தயாரா இருக்க மாதிரி தெரியல. அவங்க என்ன டிமாண்ட் வச்சிருக்காங்கன்னா, தேமுதிக 2011 41 சீட்டு கொடுத்தீங்க, அதே 41 சீட்டு கொடுங்கன்னு டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்களாம். மனசாட்சியே இல்லாம 15 வருஷம் கழிச்சு என்ன நிலைமையில வந்து கட்சி நிக்குது, 0.4 வச்சுக்கிட்டு 41 சீட் கிட்டு இருக்காங்களாம். இவங்க அதிமுக தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, 8ல இருந்து ஒரு 6 தரோம், 6ல இருந்து 8 வரைக்கும் தரோங்கிற தான் அவங்க பேசிட்டு இருக்காங்களாம். பட் அது எப்படி எங்களுக்கு 8 பத்தாதேப்பாங்கிற மாதிரி இருக்காங்கன்னா தேமுதிக. ஆள் இருக்கா 8 சீட்டுக்கு 8 தூக்கி கொடுத்துட்டாங்கன்னா யாரு கொடுக்குறது? அதே 3 பேர் இருக்காங்களா, பேசணும் 4 பேர் இருக்காங்க, 4 பேர் இருக்காங்க. நமக்கே போய் 4 கேண்டிடேட் தெரியும். பிரேமலதா விஜயகாந்த், சுதீஷ், பார்த்தசாரதி, அதுக்கப்புறம் நம்ம இவரு டிவியில் வரும்னு ஆசைப்பட்ட விஜய் பிரபாகரன். ஆமா, அவங்க இருக்காங்க. மீதி 4 பேருக்கு எங்க போறது, யார்கிட்ட கொடுக்கறதுன்னு தெரியாம பதறி போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்காக சொன்னேன். இன்னொரு பக்கம் பிரேமலதா வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. பேரம் பேசுறேன், தேர்தல் வந்துட்டாலே பேரம்னு பேசிக்கிறாங்க. ஆமா, நான் பேசிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா யாருக்கிட்ட பேசுறேன், நிர்வாகிகள் கிட்ட, என் கட்சி தொண்டர்கள் கிட்ட பேசுறேன்னு இருக்காங்க. அவங்க கிட்ட பேரம் பேசி ஏதோ காசு வாங்குற மாதிரி அவங்க பேச்சு வந்து இருந்தது. ஆனா அவங்க என்ன சொல்ல வந்தாங்கிறது அவங்களுக்கு மட்டும் தான் புரியும். அது புரியுது, இப்ப தெளிவா புரியுது. ஆக்சுவலி 2 பக்கம் பேரம் பேசாங்க, கட்சிக்காரங்கிட்டையும் பேரம், அங்கேயும் பேரம். அவ்வளவுதான் மேட்ரு. சீட்டுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அது பல கட்சிகள்லயும் இருக்கதான்னு வச்சுக்கோங்க. ஆனா பாத்தியா, தமிழ்நாடு இப்ப அரசியல் மேடை எல்லாமே பாமக தான் பெரிய மேடை போட்டு சொந்த காசுல அப்பாவும் மகனும் பிரிச்சு போனாங்க. இப்போ பெரிய மேடை போட்டு சொந்த காசுலயே அவங்களே ட்ரோல் பண்ணிக்கிறாங்க அவங்க கட்சிய. அப்புறம் நாங்க இதுக்கு தமிழ்நாட்டிலேயே முதல் கட்சி அதிமுக தான் விருப்ப மனு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. மொத்தமா 10,125 விருப்ப மனு வந்திருக்கு. இது எல்லாத்தையும் நேர்காணல் நடத்த போறதா அறிவிச்சிருந்தாங்க. அப்ப 10,000 பேர் நேர்காணல் பண்ணணும்னா எவ்வளவு நாள் ஆகும்? அது பல மாசம் ஆகும். அட்லீஸ்ட் 2-3 மாசம் ஆகும். ஒவ்வொருத்தரா வச்சா கூட ஒரு நாளைக்கு ஒரு 100 பேர் இல்லை 200 பேர் மீட் பண்ண முடியும் அவங்களால அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். பட்டு வாங்கங்களா தங்கங்களா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கோரஸா பதவி ஏத்தாங்களோ அந்த மாதிரி கோரஸா வந்து நேர்காணல் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அதிமுகவோட. இப்ப நேத்து வந்து பாக்குறப்ப லிஸ்ட் போட்டதான் நேர்களுக்கு வந்து புரியும். சேலம் மாநகர், சேலம் புறநகர், ஈரோடு மாநகர், ஈரோடு புறநகர், கரூர், திண்டுக்கல் கிழக்கு, திண்டுக்கல் மேற்கு உள்ளடங்கிய பல மாவட்டங்களுக்கு நேற்றைய நேர்காணல் வந்து முடிஞ்சிருச்சு. கொங்கு பெல்ட்டே முடிச்சுட்டு அவ்வளவுதான், வெற்றி உறுதியாயிருச்சுன்றாங்க. இன்னைக்கு பாக்குறப்ப இப்ப நடந்துகிட்டு இருக்கு நேர்காணல். நாமக்கல், திருப்பூர் மாநகர், திருப்பூர் புறநகர், கோவை மாநகர், கோவை புறநகர், கோவை வடக்கு, அப்புறம் தெற்கு, நீலகிரி மாவட்டங்களுக்கு இப்ப நேர்காணல் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து பாக்குறப்ப அதே மாதிரி தென் மாவட்டங்களுக்கு அடுத்த திங்கக்கிழமை செவ்வாய் நடத்தி மொத்தமா முடிக்க போறாங்களா நேர்காணலே. எதுக்கு 4 மணி நேரம் போதுமே, எல்லாரையும் மாநாடு மாதிரி உட்கார வச்சு 45 நிமிஷம் தராங்களாம் ஒவ்வொரு அந்த மாநகருக்கும் ஒவ்வொரு இதுக்கும். எல்லாம் கும்பலா உட்கார வைக்கிறாங்களாம். பேரை சொல்லுப்பா, ஓகேப்பா, உங்க விருப்பம் வாங்கிட்டோம் கிளம்புப்பான்னு அனுப்பிச்சு விட்டுறாங்களாம். பேர் மட்டும் தான் கேட்கறாங்களா இல்ல வேற எதுவும் கேட்கறாங்களா? அதையும் கேட்பாங்களே, பேர் சொல்றப்பே தெரிஞ்சிடும் யாரு என்ன ஊரு, ஓகே டிக் அப்படின்னு பார்த்து. இதுவும் எல்லா கட்சியிலையும் இருக்கதான்னு வச்சுக்கோங்க. எல்லாமே கண் துடைப்பு தான். நேர்காணலுங்கிறது ஜனநாயக பூர்வமா எல்லா கட்சியிலும் செயல்படுறாங்களாம். ஏற்கனவே எல்லா வேட்பாளரும் ரெடியா தான் வச்சிருக்காங்க. சும்மா கட்சிக்கு ஒரு பணம் வேணும், 15,000 வேணும், அதுக்கப்புறம் கையில வாங்கி போட்டுக்கிட்டு நடத்துறதுதான் அது. இன்னைக்கு அந்த நேர்காணலுக்கு ஒருத்தவங்க வந்தாங்க. யாருன்னா ஜெயலலிதா போலவே இந்த சாரீலாம் போட்டு அந்த இதெல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க ஜெயலலிதாவோட மகள் நான் சொல்லிட்டு இருப்பாங்க, ஜெயலட்சுமிங்கிறவங்க. அவங்க தான் இன்னைக்கு கார்ல வந்து நான் வந்து விருப்ப மனு வந்து கொடுத்துருந்தேன், நேர்காணலுக்கு வர சொல்லியிருக்காங்கன்ட்டு வந்தாங்க. ஆனால் அவங்கள கார்ல இருந்து இறங்கவே விடாமல் ராயப்பேட்டை அலுவலகத்துலேருந்து அப்படியே திருப்பி விட்டாங்க அதிமுக தொண்டர்கள் மூலம். இந்த பக்கம் வரக்கூடாது, அங்கே போங்கன்னா. அப்புறம் கொஞ்சம் தள்ளி போய் இறங்கி பேட்டி கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் விருப்ப மனு வந்து வாங்கியிருந்தேன், பாருங்கள் இந்த இருக்குது, என்னை நேர்காணல் கூப்பிட்டுருந்தாங்க,
கூப்பிட்டுட்டு இப்போ என்ன அவமதிக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. போன வாட்டியும் இதே மாதிரி விருப்ப மனு வாங்கினாங்களாம். வாங்கினவங்கள கோகில இந்திரா வந்து கூப்பிட்டாங்க, அப்புறம் ஓடிட்டாங்க கோகில இந்திரா. கோகுல இந்திராவை தான் அப்படி கோகில இந்திரா ஓடிட்டான்னு வேற சொன்னாங்க. அவங்க வந்து ஓடிட்டாங்க, ஓடினது ஏன்னு என்கிட்ட வந்து கேட்குறாங்க, அவங்கள்ட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் அடிப்படை உறுப்பினரான்னு கேட்டாங்க. என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட தாயார் எனக்கு கொடுத்த அடையாள அட்டைன்ட்டு உறுப்பினர் அட்டைன்னு அதெல்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ பரபரப்பாக இன்னைக்கு வந்து மாறிச்சு அதிமுக அலுவலகம். இப்படிலாம் 4 பேர் வந்தால் மட்டும் தான் பரபரப்பாக மாறுது. ஓகே. இன்னொன்னு என்னன்னா, எடப்பாடிக்கு எதிரான அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. ஆமா, என்னன்னா ஒரு சூரியமூர்த்தி அப்படிங்கிறவர் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்துல பொதுக்குழுவில் இவரை தேர்ந்தெடுத்தது செல்லாது பொதுச் செயலாளரா அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டிருந்தாரு. அந்த வழக்கை எதிர்த்து உயர்நீதிமன்றத்துக்கு போய் அது வந்து, ஏன்னா அவர் அதிமுக உறுப்பினரே இல்லை சூரியமூர்த்தி, அதனால நீங்கள் ஏற்றுக்கிட்டு அவரோட மனுவை தள்ளுபடி பண்ணணும்னு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. சூரியமூர்த்தி உச்சநீதிமன்றத்துக்கு போனார், போய் அங்கேயும் போய் இதே வாதங்களை வச்சார். பட் நாங்கள் உயர்நீதிமன்றத்தோட கருத்தில் தலையிட விரும்பலன்னு சொல்லி அவரோட மனுவை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஸோ எடப்பாடிக்கு ஒரு இந்த சூரியமூர்த்தி தொல்லை வந்து இப்போதைக்கு ஓஞ்சிருக்கு. இன்னொரு பக்கம் வந்து மதுரையில் அந்த மதுரை வடக்கு தொகுதியில் பாகம் 98 இறந்தவங்க அங்கே இல்லாதவங்கன்னு சேர்த்து ஒரு 42 பேரை சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மதுரையை சேர்ந்த அதிமுக நிர்வாகி முன்னாள் எம்எல்ஏ டாக்டர் சரவணன் வந்து ஒரு புகாரை வச்சுருக்காரு. இதில் 29 பேர் உயிரோடே இல்லை, அதே மாதிரி ஒரு 12 பேர் வந்து புலம்பெயர்ந்து போயிட்டாங்க, ஒருத்தர் 2 வாக்கு வச்சுருக்காரு. இதெல்லாம் எப்படி சேர்த்தாங்க, அந்த பிஎல்ஓ மேல நடவடிக்கை எடுக்கணும்னு இன்னைக்கு புகார்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு. ஓகே, இதே சரவணன் தான் 2021 தாமரையில் ஒரு கட்சியில் நின்று நைட்டோட நைட்டா வேற கட்சிக்கு மாதிரி சீட்டு வந்து வாங்கினாப்புல. இந்த டைம் என்ன பண்ண போறாருன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கணும். திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து நாங்க அறிவிச்ச வாக்குறுதிகள்ல 80% நிறைவேற்றிட்டோம்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்லியிருந்தாரு. ஆமா, 80% பார்த்தோன்னே கணக்குல புலியா இருக்கிற அண்ணாமலை வந்து ஏதோ கணக்கு மாதிரி இருக்கேன்ட்டு ஆஜராயிருக்காரு. நம்பர் வந்திருக்கே நம்ம வராம அப்படின்னு வந்துட்டாரா? ஆமா, 2 லட்சம் கேஸ் போட்டு 20,000 புக்கு படிச்சவரு கணக்குல புள்ளியா தானே இருப்பாப்புல அவரு. அப்படியா? அவர் என்ன சொல்றாருன்னா, 2023 செப்டம்பர் மாசம் 99% வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம்னு முதலமைச்சர் வந்து சொல்லியிருந்தாரு. ஆனா போன வாரம் பாக்குறப்ப 72% தான் சொன்னாரு. ஆனா இப்ப பாக்குறப்ப 80% இருக்கு. ஒரு வாரத்துல 8% பண்ணலாம் தானே. 2 லட்சம் புக்கு படிக்க முடியும்னா இதுவும் பண்ணலாம் தான். 99%ங்கிறாங்க, 72ங்கிறாங்க, 80ங்கிறாங்க. ஆட்சிக்கு வந்ததுல எத்தனை வாக்குறுதி நிறைவேற்றணும் அவங்களுக்கே தெரியல. முதலமைச்சராக எழுதி கொடுத்ததுல வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அவரு அப்படிங்கிறாரு. அதை பார்த்து வாசிக்கிறாருன்றாரு. ஆனா வந்து முதலமைச்சர் ஒரு இதை விட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். ஏதோ திருமண நிகழ்வோ ஏதோ நம்மளே சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன். அதுல 100% முடிச்சிட்டோம்லாம் சொல்லியிருந்தாரு முதல்வரே. ஸோ இது மாதிரி அமைச்சர்கள் பல இடத்துலையும் இந்த மாதிரி பர்சன்டேஜ் சொல்லி விளையாடி இருக்காங்க. இந்த மழைநீர் வடிகாலுக்கும் பர்சன்டேஜ்லாம் சொன்னாங்க. அதுல விளையாடி நம்ம வாழ்க்கையில விளையாண்டாங்க. பல பேருக்கு பைக்கு போச்சு, வாழ்வாதாரம் போச்சு, 6000 ரூபா கொடுத்து வாயடைச்சாங்க. ஆமா, வாயடைச்சாங்க. ஆனா ஏன் வாயை அடைக்க முடியாதுன்னு அன்புமணி வந்து திரும்ப வந்திருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அது எப்படி 80% முடிஞ்சிருக்கும், நான் வந்து ஆவணமே வெளியிட்டு இருக்கேன். இவங்க வந்து முழுமையா முடிச்சது 66 வாக்குறுதிகள், அதே மாதிரி அறகுறையா முடிச்சது 66 வாக்குறுதிகள், மீதி 373 இவங்க முடிக்கவே இல்லை. இதை பத்தி நான் ஆவணம்லாம் வெளியிட்டிருக்கேன். முதல்வர் வந்து எப்படி இப்படி சொல்லலாம், அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு, அதை பத்தி பட்டியலை வெளியிடுங்க, இல்லைன்னா என்னோட நேருக்கு நேர் விவாதத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அன்புமணி கேட்டிருக்காரு. ஆனா இதுக்கு பதில் என்ன சொல்ல போறாங்க திமுக காரங்கன்னு தெரியும். என்ன கேள்வி கேட்டாலும் முதல்ல உங்க அப்பாவோட இருக்க சண்டையை முடிச்சுட்டு வாங்க. இதுதான் திமுக டெம்ப்ளேட்டா அன்புமணியோட குற்றச்சாட்டுகளுக்கு பதிலா வச்சிருக்காங்க. ஜனநாயகன் பட பிரச்சனையை பார்க்கறதுக்கு முன்னாடி பராசக்தி பட பிரச்சனையை பார்த்துடலாம். படம் நீ வெற்றிகரமா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுவே பெரிய போராட்டத்துக்கு பிறகுதான் ரிவைசிங் கமிட்டியெல்லாம் போயிருக்கு. மொத்தம் 25 இடங்களை மியூட்லாம் பண்ண சொல்லியிருக்காங்க. படத்துடைய டேக்லைனே தீ பரவட்டும்ங்கிறதான், அதே வந்து மாற்ற சொல்லி நீதி பரவட்டும்ங்கிறதா கடைசியாக மாற்றிருக்காங்க. அதே மாதிரி அந்த படத்தில் ஒரு முக்கியமான வசனம் வந்து இந்தி என் கனவை அழித்தது அப்படிங்கிறதான். அதை மாற்ற சொன்னதுனால என் ஒரே கனவை இந்தி திணிப்பு எரித்ததுன்னு வந்து மாற்றிருக்காங்க. அப்படியே ஆப்போசிட்டாக மாற்றுற அளவுக்கு கொண்டு போயிருக்கு சென்சார் போர்டு. கடைசியில் கஷ்டப்பட்டு இன்னைக்கு எப்படியோ ரிலீஸ் பண்ணிடுறாங்க. சிவகார்த்தியின் ரசிகர்கள், ரவி மோகன் ரசிகர்கள்லாம் போய் படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று என்னன்னா, ஜனநாயகன் நேற்று வந்து விசாரணைக்கு எடுத்துக்கிட்டாங்க ஈவினிங்க்கு மேலே, ஆனால் தள்ளி வச்சிருக்காங்க வழக்க. ஆமாம், என்னன்னா அந்த தலைமை நீதிபதி அமர்வுல மேல்முறையீடு போயிருந்தாங்க. அங்கே வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, 15 நாள் வெயிட் பண்ணிட்டீங்க, இன்னும் ஏன் வெயிட் பண்ண முடியாதா உங்களுக்காக, நீங்கள் தேதி குறிச்சிட்டீங்கிறதுக்காக சட்டம் வந்து அதன் வேலையை வந்து அப்படிலாம் அழுத்தம் கொடுத்துலாம் செய்ய முடியாது, ஸோ வெயிட் பண்ணுங்கன்னு 21ஆம் தேதி தள்ளி வச்சுருந்தாங்க. ஸோ படக்குழு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா,
உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க, விரைந்து விசாரிக்கணும்னு. எல்லாம் பொங்கல் எல்லாம் கரும்புலாம் சாப்பிட்டுவாங்கன்ட்டு வர சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜய் திங்கிழமை ஆஜராக போறாப்புல சிபிஐ அலுவலகத்தில். என்ன மாதிரி இருக்குன்னுலாம் பார்க்கலாம், பட் பல சஸ்பென்ஸ்லாம் இருக்குன்னுலாம் சொல்றாங்க. அந்த சிபிஐ அலுவலகத்துக்கு போயிட்டு இருந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியலில் பல மாற்றங்கள் இருக்கலாம், எதிர்பார்க்கலாம்லாம் பேசப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கு நடுவில் அந்த ஜனநாயகன் படத்துடைய ப்ரொடியூசர் KVN வெங்கட் நாராயணா ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதில் என்ன சொல்றாரு அப்படின்னா, டிசம்பர் மாதமே தணிக்கை குழு வந்து ஓகேலாம் சொல்லிட்டாங்க, சில விஷயங்கள் நீக்கணும்னா நாங்கள் ஓகே சொல்லிட்டோம், ஆனால் கடைசி நேரத்தில் ஜனவரி 5 ரிவைசிங் கமிட்டி போயிட்டாங்க, எங்களுக்கு டைமே இல்லாதனால தான் நீதிமன்றத்தை வந்து நாடினோம், ஆனால் சொன்ன தேதியில் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாதனால நாங்கள் வந்து மன்னிப்பு கேட்குறோம்னு சொல்லியிருக்காங்க. தேட்டரு விநியோகஸ்தர்கள், அப்புறம் ரசிகர்கள், பொதுமக்கள் எல்லாருக்கிட்டையும் அவர் வந்து ஏன்னா நிறைய சிங்கிள் ஸ்க்ரீன்ஸில் இந்த ஜனநாயகன் படத்துக்கு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. இப்போ என்ன படம் ரிலீஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்களாம் ரொம்ப ஒரு வருத்தத்தில் தான் பதிவெல்லாம் போட்டுட்ருக்காங்க, பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் வந்து நடிகர் சரத்குமார் அவர் வந்து அரசியலுக்கு வந்து பாஜகலாம் இப்போ ஐக்கியமாயிருக்காரு. அவர் விஜயை பற்றி அவர் வந்து ரொம்ப கோபமாக பேசிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா தக் லைஃப் படத்துக்கு கூட இந்த மாதிரிலாம் சென்சார் பிரச்சனை வந்துச்சு, இது ஒன்றும் புதுசு இல்லை, இவர் படத்துக்கே வந்திருக்கு, கை கட்டிட்டு போய் ஜெயலலிதாவை பார்க்க நின்னாரு, அதெல்லாம் வந்து தெரியாது அவருக்கு. அதனால எல்லாத்துலேயும் அரசியல் இருக்கதா நினைக்கக்கூடாது, அரசியல்ங்கிறது வந்து இதில் கிடையாது இந்த சென்சார் விஷயத்தில் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. அதில் அங்கே இருக்கவங்களாம் அரசியல்வாதிகளும் கிடையாது, இதை வச்சு என்ன அரசியல் பண்ண முடியும், ஒரு ஜனநாயக நாட்டில் ஜனநாயகத்தை பற்றி பேசுங்க, அதை விட்டுட்டு இந்த படத்தை பற்றி ஏன் பேசுறீங்கிற மாதிரி கொந்தளிச்சிருக்காரு. ஃபுல்லாக ஸ்டொமக் பேர்ன்ல இருக்காருன்னு தெரியுது. படத்துக்கு வர விஜய்க்கு வர்ற கூட்டத்தெல்லாம் பார்த்துட்டு எனக்கே கனவு வந்து கச்சையை கலைச்சி விட்டுட்டேன் நான், இவர் கனவு நின்றுட்டு இருக்காப்லையா அப்படிங்கிறாரு அவரு அப்படின்றாரு. ஆனா திமுக தரப்பு இதுக்கு பெருசா ரியாக்ட்லாம் பண்ணலாம், மௌனமா தான் இருந்தாங்க. முதலமைச்சரே இப்போ ரியாக்ட் பண்ணியிருக்காரு. இந்த நைட் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, சிபிஐ, இடி, ஐடி அதன் போக்குல இப்ப சென்சாரை கையில் எடுத்திருக்கு மத்திய அரசு, இதை கண்டனம் தெரிவிக்கிறேன்னு வந்து போட்டிருக்காரு. காங்கிரஸ்காரங்க வாங்க, நாங்களும் இதைத்தான் சொன்னோம், உங்க ஆட்கள் எங்களை சங்கின்னு சொன்னாங்க, இப்போ அண்ணன் சூப்பர் அண்ணன் அப்படின்லாம் சொல்லி மாணிக்கம் தாகூர் போட்டுட்டு இருந்தாரு. ஆனா இதுல என்னன்னா, நாம் தமிழரும் தாவேக்காலாம் என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, திமுகவோட கொள்கை தலைவர் அண்ணான்னு சொல்றீங்க, அண்ணாவோட அந்த கூற்று தான் தீ பரவட்டும், அண்ணா இருக்கு ஆள்கிறான்ங்கிறது அர்த்தம்ங்கிற வரையும் அந்த வசனம்லாம் தூக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அதை நீங்க ஃபைட் பண்ணியிருக்கணும். ஏங்க உங்க பேரில் தான் படமே ரிலீஸ் பண்றீங்க, ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்றாங்க, உங்களுக்கு நெருக்கமான நிறுவனம் தயாரிக்கிறாங்க போது ஏன் ஃபைட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபைட் பண்ணியிருந்தா அந்த கலெக்ஷன் போயிடும், கொள்கையோட கலெக்ஷன் தான் முக்கியம்னு நினைக்கிறீங்களான்னு நாம் தமிழர்லேருந்து கேட்குறாங்க. உண்மையாவே தமிழக வெற்றி கழகத்துக்கு நேரமே கிடையாது. இப்போ என்ன ஜனவரி மாதம் பொங்கல் முடிஞ்சதுன்னா ஒரு சில நாட்கள்லேயே தேர்தல் தேதியெல்லாம் அறிவிச்சிருவாங்க. இப்போ பற்றி அதிமுகலாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டுக்கிட்டு நேர்காணல் வரைக்கும் அவங்க போயிட்டு இருக்காங்க. விஜய்னால கரூர் சம்பவத்துக்கு பிறகு தமிழ்நாடு முழுக்க போக முடியாத சூழல். ஈரோட்டுக்கும் காஞ்சிபுரத்துக்கும் மட்டும்தான் அவர் வந்து போயிருக்காரு. சிபிஐ வேற கூப்பிடுறாங்க. இன்னும் தேர்தல் அறிக்கையை வந்து அவங்க கொடுக்கணும், வேட்பாளர் வந்து அறிவிக்கணும். சும்மா மாவட்ட செயலாளரை மாற்றுறதுக்கே பெரிய அடிக்கடிலாம் நடக்குது டிவிக்கில். இப்போ என்ன அந்த தேர்தல் அறிக்கையை தயாரிக்கிறது ஒரு குழு வந்து போட்டுருக்காங்க. 14 பேர் கொண்ட குழுவில் வந்து அருண்ராஜ் எக்ஸ் IRS ஆஃபீஸர் இருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ JCT பிரபாகர் கடைசியாக ஜாயின் பண்ணாப்புல, அவருக்கு அந்த குழுவில் வந்து இடம் கிடைச்சிருக்கு. ராஜ் மோகன் அவர்லாம் இருக்காப்புல அந்த குழுவில். என்ன மாதிரி அறிவிப்பு வெளியாகும்னு வந்து பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு கட்சியிலையும் மேனிஃபெஸ்டோங்கிறது வந்து பேசப்படும். ஹீரோவா இருக்கும் சில கட்சிகளுக்கு, நம்ம 2021 பார்த்தோம். சரி, ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த மம்தா அங்கேயுமே தேர்தல் தீ பரவிக்கிட்டு இருக்கு மேற்கு வங்கத்திலையும். ஏன்னா அங்கேயுமே இப்போ வரப்போகுது தேர்தல். அங்கே வந்து ரெய்டு நடத்துனாங்க அமலாக்கத்துறையிலேருந்து. அந்த ரெய்டுக்கு இடையிலே அதிகாரிகளே மதிக்காமல் உள்ளே போய் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்க, நான் உள்ளே போய் ஃபைல் எடுத்துகிட்டு வந்துடுவேன்னு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க மம்தா. சொன்ன காரணம் என்னென்னா, எங்கள் கட்சியோட வேட்பாளர் பட்டியல், அது எங்கள் கட்சியோட வியூகங்களை திருட பார்க்குறாரு அமித்ஷா ஐடியை வச்சுன்னு சொன்னார். இடி வந்து ஆவணங்கள், அதில் பண பரிமாற்ற ஆவணங்கள்லாம் இருக்குது, இவங்க ஏதோ ஃப்ராடு பண்ணியிருக்காங்க, அதனால தான் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு இடி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்போ என்ன நடந்திருக்குன்னா, அந்த இடி அதிகாரிகள் மேலே அத்துமீறி நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னு பல்வேறு வழக்கில் FIR போட்டிருக்காங்க மாநில காவல்துறை. கோர்ட்டுக்கு போயிருந்தாங்க இடி. இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கு கோர்ட் ரூம்ல சுர்வா கோஷ் அப்படிங்கிற நீதிபதி வந்திருந்தாங்க உள்ள. அங்கே பார்த்தா கண்ணு கெட்டுற தூரம் வரையும் கோர்ட் ரூம் ஃபுல்லாக வழக்கறிஞர்களாக நின்றுருக்காங்க, நிற்கவே இடம் இல்லாமல் நின்றுட்டு இருந்திருக்காங்க. இப்படியான சூழலில் என்னால் விசாரிக்க முடியாது, இந்த வழக்குக்கு சம்மந்தம் இல்லாதவங்களாம் வெளியே போங்க, இல்லைனா 5 நிமிஷத்தில் வெளியே போகலாம், நான் வெளியே போயிடுவேன் அப்படின்ட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ள வழக்கறிஞர்களாக நீ வெளியே போ நான் வெளியே போன்னு சண்டையாக 5 நிமிஷம் கழிச்சு வழக்கை 14ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சுட்டு அவங்க வெளியே போயிட்டாங்க.
ஸோ இது திரிணாமுல் காங்கிரஸ் தான் திட்டமிட்டு பண்ணியிருக்குன்னு பாஜக வந்து சொல்றாங்க. நம்ம திரிணாமுல் காங்கிரஸ்காரங்களே எல்லாருமே கோட்டு போட்டு உள்ள போயிட்டாங்க நினைக்கிறேன். ஒரு ஆனர் வண்டுமுருகன் மாதிரி போயிட்டாங்களா என்னன்னு தெரியல, ஆனா இப்படி பண்ணியிருக்காங்க. அங்க ஏதோ ஒன்று நடந்திருக்குது. இது பத்தாதுன்னு இவங்க மஹுவா மைத்ரா, டெரிக் ஓப்ரைன் உள்ளிட்ட திரிணாமுல் எம்பிக்கள் அமித்ஷா வீட்டுக்கு முன்னாடி நாங்க போராட்டம் பண்றோம், டெல்லியிலே போய் அது எப்படி இடி அனுப்பி நீங்க வந்து திருடுவீங்க ஃபைல்ஸை அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிருந்தாங்க. அவங்கள குண்டுக்கட்டா டெல்லி போலீஸ் வந்து அங்கேருந்து அப்புறப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்தியா முழுக்க ஒரு பரபரப்பாக மாற்றிருக்காங்க மம்தா. ஓகே, இன்னொன்று என்னென்னா பரபரப்பாக மாறப்போகுது. பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆரம்பிக்க போகுது. எப்பயும் பிப்ரவரி 1 ஆரம்பிப்பாங்க. பிப்ரவரி 1 இந்த மாதம் ஞாயிற்றுக்கிழமை வருது. அதனால ஜனவரி 28 முதல் கட்ட அமர்வு பிப்ரவரி 13 வரைக்கும் 14 காதறதுனால அடியிலிருந்து விடுமுறை. அடுத்து அந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் 2 அமர்வு நடக்குது. அடுத்து பார்க்குறோம் மார்ச் 9 ஏப்ரல் 2 வரைக்கும் நடக்க போகுது. இந்த பட்ஜெட் அறிவிப்புங்கிறது பிப்ரவரி முதல் வாரத்தில் வரலாம்லாம் சொல்றாங்க. அதை பத்தி தேதி வந்து அறிவிக்கல கிரண் ரிஜிஜு. ஓகே, ஏப்ரல் முதல் வாரத்தில் இல்லை 2வது வாரத்தில் இங்கே தேர்தல் நடக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஆனால் 2ஆம் தேதி வரையும் பட்ஜெட் கூட்டத்தொடரை நடத்துறாங்க. ஆமா, சரி. பிரதமர் மோடியை சந்திக்கிறதுக்காக நாளைக்கு, அதாவது 12ஆம் தேதி நாளான்னைக்கு வந்து வராரு. யார் வராருன்னா ஜெர்மனோட சான்சலர், இங்கே பிரதமர் அந்தஸ்தில் இருக்கிற அந்த சான்சலர் ஃப்ரெட்ரிச் மெர்ஸ் அவர் வந்து இங்கே வராரு. குஜராத்துக்கு வராரு. அவரை சபர்மதி ஆசிரமம் கூட்டிட்டு போய் காந்தியோட பெருமைகள்லாம் பிரதமர் மோடி ட்ரம்பை கூட்டு போனாப்ல கூட்டு போய் எடுத்து சொல்லி அப்புறம் 2 நாட்டு உறவை பற்றி பேசி நிறைய டீல்ஸும் சைன் ஆக போகுதுன்னு வெளியுறவுத்துறை சொல்றாங்க. ஓகே, அதே மாதிரி மத்திய அரசுடைய செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மோடி வந்து ட்ரம்ப் கிட்ட பேசாதனால தான் அந்த டேரிஃப் டீலே ஓகே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு லுட்னிக் அங்க இருக்கிற வர்த்தக செயலாளர் வந்து சொல்லியிருந்தாரு. லுட்னிக் எதை வச்சு சொல்றாருன்னு எங்களுக்கு புரியல. பட் 2025 பார்க்குறப்ப 8 முறை பிரதமர் மோடி வந்து ட்ரம்ப் கிட்ட வந்து பேசியிருக்காரு. அதே மாதிரி 500% அந்த டேரிஃப் போறதா பேசிட்டு இருக்காங்களே, அந்த நாடாளுமன்றத்தில் தாக்கல் பண்ணி ஒப்புதெல்லாம் வாங்கிச்சு அமலாச்சுன்னா இந்தியாவுக்கு ஒரு பெரிய அடியா இருக்கும். அது என்ன சொல்றோம்னா, நாங்கள் உன்னிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த விஷயத்தை அப்படிங்கிறாங்க. அதை தாண்டி எதுவும் பண்ண முடியாது அவங்களால. என்ன நடந்தாலும் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறது வெளியுறவுத்துறை. இது ஒரு டெம்ப்ளேட் வசனம் தான். அதை தாண்டி என்ன பண்ண முடியும் அவங்களால? போட முடியாது, நான் சொல்ல முடியும். அவர் இஷ்டத்துக்கு போட்டு போயிட்டே இருக்காரு. அதுதான், ஏன்னா கிரீன்லாண்ட்லயும் அப்படிதான் பேசுறாரு அவரு. கிரீன்லாண்டுக்கு இஷ்டம் இருக்கோ இல்லையா, கிரீன்லாண்ட் நாங்க எடுத்துப்போங்கிற மாதிரில பேசுறாரு. விருப்பம் இருக்கோ சர்வாதிகாரி மாதிரி நடந்துக்கிறாரு. ஏன்னா விருப்பம் இருக்கோ இல்லையோ நாங்க எடுத்துக்குவோம். நாங்க எடுத்துக்கலன்னா சைனாவோ ரஷ்யாவோ எடுத்துக்கிட்டுருவாங்க. அதனால நாங்கள் எடுக்கிறது உறுதிங்கிற மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்காரு. இத்தாலியோட பிரதமர் ஜார்ஜியா மெலோனி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் மிலிட்ரியெல்லாம் யூஸ் பண்ண மாட்டார் கிரீன்லாண்டை பொறுத்தவரையும் நான் நம்புகிறேன். பட் நேட்டோ இதில் ஒரு முடிவு எடுக்கணுங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஈரானில் அந்த போராட்டம் நாளுக்கு நாள் பெருசாகிக்கிட்டே இருக்குது. அங்கே பணவீக்கம், அப்புறம் வந்து பொருளாதார பிரச்சனை இதெல்லாம் இருக்கிறதுனால விலைவாசியும் பயங்கரமாக அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறதான் பிரச்சனை. அங்கே உள்ள அந்த சுப்ரீம் லீடர்னு சொல்லப்படுற அயத்துல்லா கொமேனி அவரை வந்து ஆட்சியிலேருந்து அகற்றணும்னு அங்கே உள்ள மக்கள் நிறைய பேர் போராடிட்டு இருக்காங்க. அதை ஒடுக்கிறதுக்கு ஈரான் அரசும் வேலை பார்த்துட்டு இருக்கு. இதில் என்னென்னா 1979 கடைசி அரசராக இருந்தவர், அவர் வந்து இஸ்லாமிக் ரெவல்யூஷன் நடந்து தான் அவரை விரட்டி அடித்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஆட்சியெல்லாம் வந்தது. இப்போ அவரோட மகன் முன்னாள் இளவரசர்னு சொல்லப்படுற அந்த பக்லவி அவர் வந்து யூஎஸில் இருக்கார், தஞ்சம் அடைஞ்சிருக்காரு அங்கே. இப்போ நான் நாட்டுக்கு திரும்ப கூட வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அங்கே உள்ள ஆட்சியாளர்கள் விரட்டப்படணும், மக்களுக்கு வந்து ஒரு நியாயம் கிடைக்குன்னா நான் அங்கே வரணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. ஸோ 79 நடந்த மாதிரி இப்போ திரும்ப ஒரு இவங்க கை பக்கம் ஆட்சி வருமா அப்படிங்கிற பேச்செல்லாம் அங்கே வந்திருக்கு. ஏன்னு நாதேஷ் அரைஞ்சிங்க? பின்ன என்னப்பா, ஜனநாயகன் ஜனவரி ரிலீஸ் ஆகாமல் பிப்ரவரியில் ரிலீஸ் ஆச்சுன்னா ஃபெப் நாயகன்னு பேரை மாற்றிடுவாங்கன்னு கேட்குறான்ப்பா. டிக்கெட் கிடைக்கலாமாம்மா? பராசக்திக்கா ஜனநாயகனுக்கா? உங்களுக்கு ஊருக்கு போகிறதுக்கு ட்ரெயின் டிக்கெட் மாமா, அதுதான் பாதி பேர் டிக்கெட் கிடையாது. ஆனால் எப்படி போகிறதுனே தெரில. எந்த பிரச்சனை இருந்தாலும் சொல்லு. ஏன்னு உடனே ஹெல்ப் பண்ணுவியா? இல்லை, ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்க தான். இன்னைக்கு இம்பர்ஃபெக்ட் ஷோ தினத்தில் மிக முக்கியமான ஒரு தினம். இதுவரைக்கும் நம்ம விருதே கொடுக்காத நபருக்கு நீங்கள் வந்து கொடுக்க போகிறோம். யார் அவரு? டிவியில் வரும்னு ஆசைப்பட்டாப்புல இல்லை, அதனால நம்ம யூடியூப்பை டிவியில் போட்டு பார்த்துங்க சார். அதனால விஜய் பிரபாகரனுக்கு பிரேமலதாக்கு வந்து கொடுத்துடலாம். பிரேமலதா என்ன சொன்னாங்க நம்ம கிட்ட இன்னைக்கு சொல்லிடுவோம் நைட்டு. யாரோட
நம்மளும் சரி ஓகே 0.4% வச்சிருந்தா கூட அவங்க துணிச்சலை மதிச்சு இந்த கூட்டத்தை நம்ம பாத்துக்கிட்டு இருந்தோம் டிவியில. கடைசியில பார்த்தா நாங்க என்ன முந்திரி கோட்டை ஆட்டாங்க, அவங்க ஏமாத்திட்டாங்க நம்மள இப்படி. அதனால அவங்களும் வந்து மக்கள்கிட்ட ஏமாந்துராதீங்கன்னு பிரச்சாரமும் பண்ணியிருக்காங்க. ஆமா, போலிகளை கண்டு ஏமாறாதீர்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்களே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுவே கொஞ்சம் ஃபன்னா தான் இருந்தது. அதனால 2 பேருக்கும் ஏமாறாதே ஏமாற்றாதேங்கிற விருதை வந்து கொடுத்துட்டு விஜய் பிரபாகரன் டிவியில வராம ஏமாந்துட்டாரு. அதனாலயா? அதேதான், அவர் ஏமாந்தது வந்து நம்ம பூர்த்தி பண்ணணும்ல. ஆமா ஆமா, நிச்சயம் இந்த வீடியோ பாப்பாப்புல அவரு, அதனால பார்த்துருவோம். நன்றி. பாரம்பரிய மருத்துவமும் நவீன சுகாதாரமும் ஒன்று சேரும் மேடை நேஷனல் ஆரோக்கிய எக்ஸ்போ அண்ட் ஆயுஷ் கான்க்ளேவ் 2026 ஜனவரி 9 முதல் 12 வரை சென்னை மணப்பாக்கத்தில் ஒருங்கிணைந்த மருத்துவ சேவை, ஆயுர்வேதா, சித்தா, யோகா, இயற்கை நல வாழ்வு அனைத்தும் ஒரே இடத்தில்.